இனி வருகின்ற நாட்கள் அனைத்தும் அம்பாளின் அருளால் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் நல்லது நடக்க போகுது. தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சமயபுர மாரியம்மன் கோவிலுடைய கருவறையில் நடந்த சில அதிசய நிகழ்வுகளை தான் இன்னைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோங்க. பெண்களுக்கு ஏற்படக்கூடிய எப்படி வித மனக்குறையாக இருந்தாலும் சரிங்க, உடல் ரீதியாக ஆரோக்கியத்தில் எந்தவித பிரச்சனையாக இருந்தாலும் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு ஒரு முறை சென்று வனதார வழிபட்டு வந்தாலே நிச்சயம் நோய்கள் நீங்கிடும். மேலும் திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலகவும், மேலும் திருமண வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் விலக இந்த அம்பாளுக்கு கோவிலுக்கு சென்று இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு நிச்சயம் குழந்தை அருள்பா இந்த சமயபுரத்து மாரியம்மன் திருக்கோவில். இந்த அம்பாளின் கருவறையில் நடக்கக்கூடிய அதிசயங்களை இன்னைக்கான வீடியோவில் தெரிஞ்சுக்கலாங்க. நீங்களும் சமயபுரத்து மாரியம்மன் கோவிலுக்கு சென்றிருந்தால் மறக்காமல் பார்த்தீங்கன்னா சமயபுரத்து தாயே போற்றின்னு 3 முறை கமெண்ட் பண்ணிவிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய திருத்தலம் தாங்க இந்த சமயபுரத்து மாரியம்மனுடைய திருக்கோவில். அநீதியும் தீமையை அழிச்சு தீராத நோயிலிருந்து காப்பாற்றக்கூடிய பரிகார தலமாக தான் திருச்சி மாவட்டம் சமயபுரத்தில் பார்த்திங்கன்னா இந்த அம்பாளின் ஆலயம் அமைந்திருக்கு. அம்மன் வழிபாட்டில் முதன்மை பெற்று விளங்கக்கூடிய இந்த கோவில் பார்த்திங்கன்னா சென்னை தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஒரு ஆலயம் அமைந்திருக்கு. இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய அம்பாளின் அவதாரம்னு பார்த்திங்கன்னா மகாவிஷ்ணுவினுடைய தசாவதாரத்தில் கிருஷ்ணர் அவதாரம் முக்கிய இடத்தை பெற்று செல்ல, இந்த அவதாரத்தில் தேவகியின் குழந்தையாக கிருஷ்ணனும் யசோதியின் குழந்தையாக மாயாதேவியும் அவதரித்தாங்க. அவ்விரு குழந்தைகளும் பார்த்தீங்கன்னா இறைவனின் எண்ணத்தால் இடமாற்றம் செய்யப்பட்டுச்சு. இதனே கம்சன் அறிந்து கொண்டாலும் குழந்தை இடமாற்றம் செய்யப்பட்டிருப்பதே அறிய இயலாதவனாக தான் இருக்கிறான். குழந்தையே கொள்ள துணிந்த கம்சனும் தேவகியினுடைய அறைக்கு சென்று குழந்தையே தூக்க முற்பட்டிருக்கான். ஆனால் அருகில் நெருங்க முடியாதபடி அந்த குழந்தையும் தன்னுடைய உண்மையான அவதாரத்தை காட்டி நின்றுக்கு. அன்னையினுடைய அற்புத தோற்றத்தை கண்ட கம்சன் பின் பார்த்தீங்கன்னா சம்ஹாரம் செய்யப்பட்டான். மகா சக்தியாக தோன்றிய அம்மன் தன்னுடைய 8 கரங்களிலும் பார்த்தீங்கன்னா எண்ணற்ற ஆயுதங்களை தாங்கி இந்த உலகத்தையே காக்க அவதரித்து நின்றார். இந்த தேவியை தான் நம்ம மகமாரினும் மாரியம்மனாகவும் கண்கண்ட தெய்வமாகவும் நம்ம இப்போ வழிபட்டு வரோம். மேலும் இந்த அம்பாள் இந்த இடத்திற்கு வர இன்னொரு கதையும் உண்டுங்க. ஸ்ரீரங்க அரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து பார்த்தீங்கன்னா அம்மனின் திருமேனி உக்கிரம் மிகுந்து இருந்ததால் அங்கு அப்போது இருந்த ஜிஆர் சுவாமிகளும் அம்மனின் திருவுருவத்தை மற்றொரு இடத்துக்கு மாற்ற ஏற்பாடு செய்தாங்களா. அதன்படி அப்பணி விடையாளர்களும் அந்த திருவுருவத்தை எடுத்துக்கொண்டு அம்மனின் பார்த்தீங்கன்னா வடக்கு நோக்கி வந்து ஒரு இடத்துல இறக்கி வச்சுட்டு இளப்பாரி இருக்காங்க. அவங்க இளப்பாரிய இடம் தாங்க இப்போது சமயபுரம்னு பேரில் இருக்குது. இதன் நினைவாக இப்போது இந்த திருக்கோவிலில் திருவிழாவினுடைய 8வது நாளில் அம்மன் அங்கு சென்று ஒரு இரவு ஓய்வு கொள்வது நடத்தப்படுதுங்க. அப்பணி விடையாளர்கள் அங்கிருந்து பார்த்தீங்கன்னா தென்மேற்காக வந்து கண்ணனூர் அரண்மனை மேட்டில் அன்னையினுடைய திருவுருவத்தை வச்சுட்டு சென்று விடுறாங்க. அப்படி அவர்கள் வைத்த இடம்தான் மாரியம்மனுடைய அருளாலயமாக விளங்குது. மேலும் இவள் அம்பாளின் பெயர் பார்த்தீங்கன்னா கண்ணனூர் மாரியம்மன் திருப்பெயராக கொண்டு அழைக்கிறோம். மேலும் இங்கு தாங்க திருக்கடையூரில் மார்க்கண்டேயனுடைய அதீத பக்திக்கு மயங்கி கால சம்ஹார மூர்த்தியாக அவதரித்த யமதர்மனை சிவன் அளிக்கவே உலகில் பார்த்திங்கன்னா ஜனன மரண நிலையில் பெரிதும் மாற்றம் ஏற்பட்டுச்சு. அந்த நிலையில் பார்த்திங்கன்னா நோய்களின் அதிபதியாக இருந்த மாயாசுரனும் பூவுலகில் இறப்பு நின்றுவிட்ட நிலையால் நோய்களை பரப்பி ரொம்ப மக்களை துன்புறுத்த தொடங்கினான். அதனால் அதர்மம் அழிந்து தர்மம் தலைத்தவங்க மும்மூர்த்திகளின் வேண்டுகோளுக்கு இணங்க மாயாசுரனையும் அவனுடைய சகோதரர்களையும் பார்த்திங்கன்னா வதம் செய்து அவர்களுடைய பார்த்திங்கன்னா தலையே ஒட்டியானமாக அணிந்து நோய்களின் கொடுமையிலிருந்து காப்பாற்றக்கூடிய தேவியாக இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோவில் இருக்கிறார். இன்னுமே இங்கு கருவறையில் இருக்கக்கூடிய அம்மனின் வலது பொற்கமல திருப்பாதம் பார்த்திங்கன்னா மாயாசுரனின் தலை மீது எழுந்திருப்பதை பார்க்க முடியுங்க. இந்த கோவிலில் தீராத நோயை தீர்த்து வைக்கக்கூடிய சிறந்த ஒரு பரிகாரத்தலமாக இருக்கு. மேலும் இங்கு கருவறையில் பார்த்தீங்கன்னா செல்லும் மயிலின் இருபுறமும் பார்த்தீங்கன்னா துவார சக்திகள் சுதை உருவத்தை நீங்கள் பார்க்க முடியும். வலதுபுறா கருப்பணசுவாமி சன்னதி இருக்கு. கருவறைக்கும் மாவிளக்கு மண்டபத்துக்கும் இடைப்பட்ட பகுதியில் மகா மண்டபம் அர்த்த மண்டபமும் இருக்குதுங்க. இங்கு கருவறை சுற்றி பார்த்தீங்கன்னா பிரகாரம் அமைத்திருக்காங்க. இந்த பிரகாரத்தில் தான் விமானத்தின் அதிர்ஷ்டமான பகுதியில்
தொட்டி போல அமைக்கப்பட்டு அதில் நீர் நிரப்பப்பட்டிருக்கு. இந்த அம்பாள் கருவறையில் குளிர்ச்சியாக இருப்பதற்காகவும் உக்கிரத்தை தணிப்பதற்காக இந்த முறை மேற்கொள்ளப்பட்டிருக்குங்க. இங்கு கருவறையினுடைய இடதுபுற உற்சவ அம்மனின் சன்னதி இருக்கு. இத்திருமேனிக்கு தான் நாள்தோறும் சிறப்பான அபிஷேகம் செய்யப்பட்டு வருது. சமயபுரம் அருகிலுள்ள இந்த செல்லாண்டியம்மன் திருக்கோயிலுக்குரிய திருமேனிக்கு இங்கு நாள்தோறும் அபிஷேகம் நடத்தப்படுதுங்க. மேலும் உற்சவ அம்மனுக்கு தினமும் 6 கால பூஜையும் அபிஷேகமும் நடத்துகிறாங்க. காலை 7:30 மணி முதல் மாலை 5:30 மணிக்கு செய்யக்கூடிய இந்த அபிஷேக தீர்த்தம் வடக்கு பிரகாரத்தில் பக்தர்கள் மீது தெளிக்கப்படுது. இதனால் அம்மை நோய் கண்டவங்க, உடல்நலக்குறை உள்ளவங்க நோயினுடைய தாக்கத்திலிருந்து விடுபட்டு விரைவில் நலம் பெறுறாங்க. இந்த அம்பாளின் பார்த்தீங்கன்னா திருக்கோயில கருவறையில் அம்மன் வீற்றிருப்பது வழக்கமானதாக இருந்தாலும் மற்ற கோவில்களை விட இங்கு மாறுபட்ட வடிவம் கொண்டுதான் அம்மனின் அருளாட்சி நடத்தப்படுதுங்க. மூலவரின் திருவுருவம் மரத்தால் ஆனது என்பதால அதன் மேல சுதை வேலைப்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டிருக்கு. இது ரொம்பவே பொதுமையான விஷயம்தான். தங்க ஜடா மகுடத்தோடு குங்கும மேனி நிறத்துல நெற்றியில பார்த்தீங்கன்னா அழகிய வைரப்பட்டைகள் மின்ன, கண்கள்ல அருளொளி வீச வேற கம்மல்களோடும் மூக்குத்தியோடும் பக்தர்களுக்கு காட்சியளிக்கிறா இங்கு சமயபுரத்து மாரியம்மன். அதிசக்தியான அம்மன் தன்னுடைய 8 கைகளிலும் பார்த்தீங்கன்னா இடதுபுறமாக கபாலத்தையும் மணி வில் பாசன்னு, வலதுபுறமாக கத்தி சூள அம்பு உடுக்கைன்னு ஆயுதங்களையும் தாங்கி அருள்பாலித்து வரா. இடது காலை மடக்கி வச்சு வலது காலை தொங்கவிட்ட நிலையில சுகாசனத்தில் அமர்ந்தே பக்தர்களின் குறைகளை நீக்கி வருகிறார் இந்த சமயபுரத்து மாரியம்மன் கோயில். மேலும் இந்த கோயில் இருக்கக்கூடிய தீர்த்தத்துக்கு ரொம்பவே சிறப்புங்க. பெருவளை வாய்க்கால் புனித சக்தி தீர்த்தன்னு சொல்லுவாங்க. இந்த அம்பாளின் ஆலயத்துல பாத்தீங்கன்னா தைப்பூச திருவிழா, பூச்சொரித்தல், சித்திரை பெருந்திருவிழா, புரட்டாசில நவராத்திரி பெருந்திருவிழான்னு முக்கியமான திருவிழாக்களாக கொண்டாடப்படுது. ஆனால் தை மாதத்தில் 11 நாட்கள் தைப்பூச திருவிழாவும் நடத்துகிறாங்க. 10வது திருநாள ஸ்ரீரங்க அருள்மிகு ரங்கநாத சுவாமி திருக்கோயிலிருந்து சுவாமி திருக்கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா மாரியம்மனுக்கு சீர்பெறுதல் வைபவமும் நடத்துகிறாங்க. மாசி மாதத்தில் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் அம்மனுக்காக பூச்சொரித்தல் நடத்தப்படுதுங்க. மேலும் மகிஷாசுரனை வதம் செய்த பாவம் தீரவும், தன்னுடைய கோபம் அடங்கவும் தவம் செய்து பச்சை பட்டினி விரதம் இருந்து சாந்த சொரூபியாய் மாரியம்மன் பார்த்தீங்கன்னா பெயர் கொண்டு இங்கு மக்களுக்கு காட்சியளித்து வரா. இங்கு அம்மன் பச்சை பட்டினி விரதம் மேற்கொள்ளக்கூடிய 28 நாட்களுக்குமே நெய்வேத்தியம் எதுவும் கிடையாதுங்க. இந்த காலத்தில் மட்டும் மாரியம்மனுக்கு இளநீர், கரும்புச்சாறு, துள்ளு மாவுன்னு மட்டுமே படைக்கப்படுதுங்க. பூச்சொரித்தல் விழா பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய நேரத்தில் ஞாயிற்றுக்கிழமை நாளில் பல்வேறு பகுதியில் இருந்தோ அலங்கரிக்கப்பட்ட வாகனத்தில் அம்மனை எழுந்தருள செய்து பூத்தட்டுகளோடு பூக்குடையும் ஏந்தி ஊர்வலமாக வந்து மாரியம்மனுக்காக பூக்களை சாத்தி வழிபாடு செய்கிறாங்க. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா பங்குனி மாதம் கடைசி ஞாயிற்றுக்கிழமை நாளில் சித்திரை தேர் திருவிழாவுக்கான கொடியேற்றமும், சித்திரை முதல் செவ்வாய்க்கிழமை சித்திரை பெருந்திருவிழா தேரோட்டமும் நடத்தப்படுதுங்க. பச்சை பட்டினி விரதம் பூரணமடைந்தவுடன் சிவபெருமானில் இருக்கக்கூடிய சர்வசக்தியும் பெற்று அம்பாள் இங்கு பார்த்தீங்கன்னா அருள்பாலித்து வரா. மேலும் இங்கு ஆலயத்தில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாதத்தில் 4 ஞாயிற்றுக்கிழமையிலும் யானை, தங்க, சிம்ம, காமதேனு, ரிஷபன்னு வாகனங்களை அம்மன் திருவீதி உலா வருதல் நடத்தப்படுதுங்க. புரட்டாசில நவராத்திரி உற்சவமும், ஐப்பசில மகாலய அமாவாசையும் பார்த்தீங்கன்னா சிறப்பாக கொண்டாடப்படுது. மேலும் இந்த அம்பாளின் ஆலயம் தீராத நோயை தீர்க்கக்கூடிய பரிகார தலமாக இருக்கு. அம்மை நோய் கண்டவங்க இந்த கோயில வந்து தங்கி நோய் நீங்கும் வரை இருந்து வழிபாடு செய்கிறாங்க. இவங்க மீது அபிஷேக தீர்த்தம் தெளிக்கப்படுதுங்க. அது மட்டும் இல்லை, அம்மை நோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் தீராத நோயால் பாதிக்கப்பட்டவர்களும் தங்களுடைய வேண்டுதலை மாரியம்மனிடம் சொல்லி அது நிறைவேறிய பின்னர் இங்கே அம்மனுக்கு உருவம் வச்சு வழிபடுதல் பார்த்திங்கன்னா கோழி, ஆடுகளை காணிக்கையாக செலுத்துதல் போன்ற பக்தர்கள் மேற்கொள்கிறாங்க. மேலும் இந்த கோவிலில் தல விருட்சமாக பார்த்தீங்கன்னா வேப்ப மரம் தான் இருக்குது. சுமார் 1000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக சொல்கிறாங்க. தற்போது பார்த்தீங்கன்னா திருக்காப்பு விண்ணப்பச்சீட்டை விண்ணப்பிக்கும் கூடிய இடத்துல இருக்கப்படுதுங்க. மேலும் இந்த அம்பாளின் ஆலயத்தில் அமாவாசை நாட்களில் சிறப்பான வழிபாடு நடத்தப்படுது. மேலும் இங்கு பார்த்தீங்கன்னா நடக்கக்கூடிய பூஜையில் கலந்து கொண்டு காலையில் பார்த்தீங்கன்னா சென்றாலே குடும்ப உறவுகளை ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் விலகிடும், தீராத நோயை தீர்த்து வைப்பா. திருமண வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய தடைகள் விலக இங்கு நடக்கக்கூடிய பூஜையில் கலந்துக்கலாங்க. இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா
திருச்சி சமயபுரம் மாரியம்மன் கோவிலில் சிறப்புகள் என்னன்னு தெரிஞ்சுக்கொண்டோம். மேலும் அம்பாளின் அதிசயம் நிறைந்த ஆலயத்தை ஒரு முறையாவது சென்று வழிபட்டு வாங்க, நிச்சயம் நல்லது நடக்கும். இது போன்ற சுவாரஸ்யமான கோவில் தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.